குட் மார்னிங் கைஸ். இப்போ நம்ம ரெடி ஆயாச்சு. ஸோ நம்ம திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு. என்னடா ஏதோ தீவிரம் மாதிரி இருக்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இந்த இடத்துல இப்படி தான் இருந்தாகணும். இல்லை அப்படின்னா தீவிரவாதி எக்ஸ்பயர் ஆகிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு குளிர் பயங்கரமாக அடிக்குது, வெயில் அடிக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு குளிரும் பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. தண்ணியில் கையை வைக்க முடியல. நாங்கள் குளிக்கவே இல்லைங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஹாட் வாட்டர் இருக்குது, இருந்தாலும் குளிக்க பயமாக இருக்குது. என் கை பாருங்க எப்படி வரைச்சி போச்சுன்னு சொல்லிட்டு. ரத்த ஓட்டமே இல்லைங்க கையில். சீரியஸாக இந்த மாதிரி ஏதாவது ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஹெல்த்தை வந்துட்டு கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. இல்லைன்னா ரொம்பவே பிரச்சனையாகும். என்னால் பேச முடியலைங்க ரொம்ப. அதாவது ஒரு 2 நிமிஷம் பேசினேன் அப்படின்னா எனக்கு மூச்சு வாங்குது. என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த இடத்தோட கிளைமேட் அந்த மாதிரி என்னன்றது தெரியல. இங்கே இருக்கக்கூடிய ஆட்களும் வந்துட்டு அதிகமாக பேசுகிறதே இல்லை. ஏன் மாதிரி ஒரு வார்த்தை 2 வார்த்தைக்கு மேலே பேசுகிறதே இல்லைங்க. ஃபுட்டா, தண்ணியா, பானியா, அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை கூட வரல. ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கே தெரியுது யாரும் பெருசாக பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அவங்களோட எனர்ஜி வந்துட்டு வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்ற மாதிரி தெளிவாக இருக்காங்க. எனக்கே மூச்சு பயங்கரமாக வாங்குதுங்க. அப்பா சாமி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க லைஃப்பில். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும் பொழுது வேறு லெவலில் இருக்குது ஃபீலிங்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு என்னைக்காவது மனசு கஷ்டமாக இருக்குது, தாங்க முடியாத பிரச்சனை அப்படின்னா உங்களால் பைக் ரைடு பண்ணிட்டு வர முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு ட்ரெயினை பிடிச்சி கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வாங்க. வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு ரிலீஃப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எங்களுக்கும் வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது எனக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ வந்துட்டு வரணும், இந்த பிளேஸ்க்கு கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அப்படின்றது வந்துட்டு என்னோடய ஒரு தாட்டு. ஸோ வந்தாச்சு. நானும் மாதிரி இப்போ மார்னிங் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வந்துட்டு நம்ம நிறைய ரைட் பண்ணணும், ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணலாம் என்னன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். கண்டிப்பாக வந்துட்டு அடுத்து ஒரு பெரிய ட்ரிப்பு பிளான் பண்ணுவோம். ஸோ ஊருக்கு போயிட்டு அந்த ட்ரிப்பு என்னன்றது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். எங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே ஓரளவுக்கு அடாப்ட் ஆன மாதிரி இருக்குது. ஏன் மாதிரி ஓகே, ஒன்றும் ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாதுங்க. இப்போ வரைக்கும் எங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் சாப்பிட்ட இடம் எல்லாமே ஃபுட்டு ஓகே. நீங்கள் யாராவது ட்ரிப்பு வரீங்க, இந்த வழியாக வரீங்க அப்படின்னா ஸோ நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இது எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரூம்ஸ் வந்துட்டு நீங்கள் தனியாக வரீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரூம்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு சூட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா டெல்லியிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரூமில் பலானது இருக்குது. ஏன் மாதிரி எங்கள்கிட்ட போனோடனே நாங்கள் 3 பேர் இருந்தோம். அவன் வந்துட்டு என்னமோ பயங்கரமாக என்கொயரி பண்ணால் லேடிஸ் இருக்காங்களா, அது இருக்காங்களா, அப்படி இப்படின்னா நாங்கள் வந்துட்டு என்னடா பிஜியில் வந்துட்டு என்னடா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அப்புறம் ரூமுக்குள்ளே ஒரு 2 நிமிஷம் எல்லாம் என்ட்ரி. ஃபேமிலி தங்கியிருந்தாங்க ஆக்சுவலாக, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்ததெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு கடுப்பாயிடுச்சு. என்னடா நம்மக்கிட்ட அவ்வளோ என்கொயரி பண்ணானுங்க, ரூமுக்குள்ளே எப்படி பண்ணுறானுங்கன்ற மாதிரி இருந்தது. பேச்சுலராக வரீங்க அப்படின்னா டெல்லி ஓகே, இல்லைன்னா வந்துட்டு நாங்கள் தங்கின ரூம் ஓகே, இல்லைன்னா நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். இங்கே எல்லாமே நீங்கள் நார்மலாக தங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலாக நல்லாவே இருக்குது. இதை போட முடியலைங்க ஆக்சுவலாக, ரொம்ப நேரம் கண்டு மாறி ரெடி ஆகிட்டான். என்னால் தான் இதை போட ஆக்சுவலாக இந்த நீல் பேடை நீங்கள் எதாவது வாங்குறீங்க அப்படின்னா அதில் 6000 ருபீஸ்க்கு வந்துட்டு ஃபேண்டோடைய இருக்குது. நான் வர அவசரத்தில் தெரியாமல் 4000 ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டேன். நீங்கள் யாராவது இந்த இது வாங்குறீங்க அப்படின்னா ஃபேண்டாகவே இருக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். என்னங்க இப்படி மண்டை காய விடுது. இருங்க இதோட போராடிட்டு இருக்கிறேன், முடிச்சுட்டு வரேங்க. ஒரு வழியாக திங்ஸ் பேக் பண்ணியாச்சுங்க. ஸோ வண்டியில் திங்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ கட்டிட்டு இங்கேருந்து இப்போ கிளம்பணும், போகணும். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இந்த ரூமில் தான் தங்கியிருந்தோம். இந்த ரூம் பேர் பார்த்திங்க அப்படின்னா டான்காங் கெஸ்ட் ஹவுஸ். ஸோ இந்த ரூமோட ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு உங்களுக்கு மொபைல் நம்பர்லாம் தெரியுதுங்களா? தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான்.
எல்லாமே வந்துட்டு என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் எடுத்துக்கோங்க. டீ சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ரூம் நாங்கள் ஏன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதனோட வியூ பாயிண்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு நாங்கள் செலக்ட் பண்ணோம். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக வந்துட்டு. அது என்ன லாங் தான் அது? கீழாங்கா? கெலாங் தாண்டி ஒரு 15 கிலோமீட்டர் வந்துட்டு தொலைவில் இருக்குது இந்த ரூம் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. பாருங்களேன், மார்னிங் நாங்கள் எதுவும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். ஸோ கொஞ்சம் முன்னாடி போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டோம். ஸோ இப்போ டீ சொல்லியிருக்கோம், 2வது டீ வரப்போகுது. டீ சாப்பிட்டு ஸோ இங்கேருந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல இடம்னே சொல்லலாம். கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே மக்கள் போயிட்டு தாங்க இருக்காங்க. ஸோ நைட்டு மட்டும் ட்ராவல் பண்ணாதீங்க, ஏன்னா மண் அங்கங்கே சரிஞ்சு விழுகுது. பகலில் நீங்கள் தாராளமாக ட்ரைவ் பண்ணலாம். நாங்கள் வந்துட்டு இப்போது இந்த கீழாங் தாண்டி ஒரு 15 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டோம். நிறைய வந்துட்டு வண்டி போகுது, நிறைய இல்லை, கம்மியாக வண்டி போகுது. ஆனால் வண்டி போயிட்டு தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ 1-2 வண்டியில் வந்துட்டு ஃபுல்லாக டூரிஸ்ட் ஆளுங்க போகிறத பார்க்குறோம். ஸோ லேக்கு முன்னாடி, லே லடாக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். பட் அப்போதைக்கு நீங்கள் கிளைமேட் எப்படி இருக்குது என்னன்றதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இல்லைனா வந்துட்டு சிரமப்படுவீங்க ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா. அங்கங்கே மெக்கானிக்கல் ஷாப்பு எல்லாமே இருக்குது. ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்லாம் இருக்குதுங்க, பைக் ஷோரூம்லாம் இருக்குது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலுமே ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலை, ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மாறி வந்துட்டு பேக் பண்ணுறதுக்கு தயாராகிட்டா. மாறி ஹெல்ப் வேணுமா? நான் வரட்டுமா இல்லை நீயே பண்ணிடுவியா? ஸோ அவன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூப்பிட்றான். ஸோ நான் போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு ஸோ அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். டீ வந்துருச்சு, சுட டீ சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இந்த ரூம் பற்றி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரூமில் கூகுள் பே ஆக்சஸ் கிடையாது, கேஷாக தான் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் யாராவது லடாக் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கேஷ் கையில் வச்சுக்கோங்க. ஃபுட்டு எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்கள் கேஷில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவர்கிட்ட கூகுள் பே ஆக்சஸ் கிடையாது, ஒரே ஒரு பர்சன் தான் இருக்கார். ஸோ ரூம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7-8 ரூம் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை ஒரு டீமாக வரீங்கனாலும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கைஸ், சப்போஸ் இந்த ரூமில் தங்குறீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ நெட்வொர்க் கிடைக்குங்க. பிஎஸ்என்எல்லோ இல்லை வந்துட்டு ஏர்டெல்லோ வந்துட்டு சுத்தமாக ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் யாராவது வந்துட்டு ஒரு கம்யூனிகேஷன் கேப்லேயே இருக்கணும் அப்படின்னா கீழாங்லேயே வந்துட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஜியோ நெட்வொர்க்கே வந்துட்டு ரொம்ப போராக தான் கிடைக்கிது. கால் பேச முடியுது, பட் ஆனால் வந்துட்டு டேட்டா எதுவும் ஆக்சஸ் வந்துட்டு எதுவும் பண்ண முடியல. ஒரு இமேஜ் வந்துட்டு டவுன்லோட் ஆக மாட்டேங்குது, சென்ட் ஆக மாட்டேங்குது. நைட்டு நாங்கள் ரொம்பவே வந்துட்டு சிரமப்பட்டோம். பட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த வியூ பாயிண்ட் வந்துட்டு இங்கே சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது அந்த மாதிரி. கைஸ், அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் பணத்தை வந்துட்டு நோட் பண்ணேன். ரொத்தாங் பாஸ் தாண்டி வந்துட்டு கேஷ் வந்துட்டு நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டதாகட்டும், இப்போ ரூமில் சாப்பிட்டதாகட்டும், கேஷ் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ மரியாதையாக அப்படி வாங்குறாங்க. ஸோ ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அவ்வளோ மரியாதையாக சேஞ்சு கொடுக்கும்போதும் சரி, வாங்கும்போதும் சரி அவ்வளோ இதாக பண்ணாங்க. நானும் வந்துட்டு மரியாதையாக கொடுத்தேன், வாங்கினாங்க. ஸோ நல்லா இருக்குது, இங்கே கல்ச்சர் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணுறாங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு போக இப்படி பார்ப்போம் என்னென்ன பண்ணுறாங்க, ஸோ என்ன வித்தியாசமாக பண்ணுறாங்கன்றது பார்ப்போம். சரி கைஸ், பார்ப்போம். நம்ம கிளம்பியாச்சு. ஸோ நம்ம ட்ரிப்பு நேராக லேக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கேட் வந்துட்டு ஓப்பன் இல்லைன்னு சொல்கிறாங்க. எனிவே ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, போகலாமா மாதிரி? ஓகே, டிகே, பாய்.